உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, மீன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜென்ம சனி, அதை நீங்கள் குருஜி மறந்துட்டார் போல். அதான் ஜென்ம சனி என்பதால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அவர் தான் வக்கரமாகிறார்ல. அப்போ என்ன ஆகுன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். உடம்புல உட்காந்துருந்த சனி பகவான் ஒரு மரண பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். என்ன மரண பயம்? ஏன்னா அவர் ஜென்ம சனி தான் இருக்கிறதுலே மோசம். இந்த 7 சனிகள்லேயே இருந்தா 12ஆம் இடத்து சனி விரயத்தை கொடுப்பார், ஜென்ம சனி உயிர் பயத்தை கொடுப்பார், 2ஆம் இடத்து சனி குடும்பத்தை பறிப்பார். அப்படிங்கிறது விதி. உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கின்ற சனி பகவான் உடம்பை ரொம்ப பாடாப்படுத்தின்னு இருந்தார், உடம்பை பற்றிய பயமுறுத்தலை கொடுத்துட்டு இருந்தார். இனி உடலால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், எந்த சனி ஒரு சிறப்பான பாயிண்ட் என்னென்னா, 3, 7, 10 அவரோட பார்வை 3ஆம் இடமாகப்பட்ட சகோதர பாவத்தை பார்க்கிறார், 7ஆம் இடமாகப்பட்ட திருமண வாழ்க்கையை பார்க்கிறார். அது என்ன குருஜி, அதை மட்டும் அந்த டோனில் சொல்கிறீங்க? காரணம், 7ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய காதல். சனி உடம்புலேயே உட்காந்து லவ் பண்ணுறா எப்படி இருக்கும்? அப்போது உங்கள் காதலுக்காக முயற்சிகள் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வள்ளி வர போரா அந்த மாதிரிலாம் காதலிக்காக காத்திருக்கிறவங்கெல்லாம் சீட்டெடு கொண்டாடு. அந்த சனி பகவான் இந்த 6 மாதமும் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த 6 மாதமும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார், மங்கள சத்தம் கேட்கும், ஃபாரின் போக போகிறீங்க. இனிமேல் உங்கள் ஆர்டர், உங்களுடைய ஃபீல்டு, உங்களோட ஒர்க்கு ஸ்டைலே வேறு, அந்த மாதிரி ஆக்குவார். அடுத்து சனி பகவான் 10 பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். 10ஐ சனி பார்த்தால் என்ன ஆகும்? தொழில் பிச்சுக்கிட்டு போகும் 10ஆம் இடம். ஆனால் உங்கள் துறை எதுவோ அதில் உங்களை டாப்பர் ஆக்குவார் சனி. நான் அதுவே சொன்னேன், 3 பேருக்கு சொன்னேன், மிதுனத்துக்கு சொன்னேன், தனுசுக்கு சொன்னேன், அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் உலகப் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் தாண்டா இனிமேல் நின்னா தர்பார், அந்த மாதிரி தர்பார் பண்ண போகிறீங்க. தர்பார். அது காரணம் என்னென்னா, சனி பகவான் 10ஐ பார்க்கிறார், 10ஆம் இடத்து சனி. அடுத்ததாக இந்த சனி 10ஐ பார்ப்பதை போலவே உடம்புல உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிறார். முக்கியமான விஷயம், கோயில்களுக்கு, ஆன்மீகவாதிகளாக இருப்ப கோயில்களுக்கு, சக மனிதர்களுக்கு பிரேத சம்ஸ்காரம் மாதிரி இப்போ இறந்து போனவர்கள் எல்லாம் அவங்களோட இறுதி மரியாதைக்கு நல்லது செலுத்துங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்ரீமடமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 516 17 கவுண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நாங்கள் நிறைய பேரை பண்ணுறோம் பிரேத சம்ஸ்காரம். இது ஒரு வாழ்க்கை தர்மமாக எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம் என்னென்னா, சனி பகவானை பார்த்து நீங்கள் பயப்படாமே இருக்கலாம். எப்போன்னா, கழிவறைகள் சுத்தம் செய்வதற்கு, பொது கழிப்பிடத்தை சுத்தம் செய்ய பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் உழைத்த பணத்தை மக்களுக்கு கொடுக்குறீங்க. அது மாதிரி பாதுகைகள், செருப்பு கொடுக்குறீங்க, கொடை கொடுக்குறீங்க. அதெல்லாம் சக மனிதனுக்கு செஞ்சால் மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளோ புண்ணியம். அதே மாதிரி இறுதி ஊர்வலங்களுக்காக செலவு பண்ண தொடங்குங்க, உங்கள் வாழ்க்கை கடைசியாக மாறும். உலகத்தில் மனிதனுக்கு நடக்கக்கூடாத ஒரு கேவலமான ஒரு விஷயம், அவனுடைய இறுதி மரணத்திற்கு பணம் இல்லாமல் இருப்பது தான் உலகின் மிக மட்டமான விஷயம். அதை கூட ஒரு காக்கைக்கு இருக்கிற ஒரு கௌரவம் கூட மனிதர்களுக்கு கிடைக்கலங்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். அது சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். இந்த காரியத்தை பண்ணுறவங்களும் சனி பகவான் தொடவே மாட்டார். அதான் அவருடைய ஸ்பெஷல். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பு? சனி பகவானுடைய நாமம், சனி கவசம் படிங்க. அதே மாதிரி சனி பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாஹா, இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள். காகத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய திமிகி தன்னோ மந்த பிரச்சோதி, அதை சொல்லிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க. அட் த சேம் டைம் சனி பகவானுடைய சனி இருக்கின்ற நாட்களில் நீங்கள் பெரும்பாலும் நீல வஸ்திரம் அணிந்து, அல்லது ஐயப்பன் பாடல்கள், இது மாதிரி ஆஞ்சநேயர் பாடல்கள்லாம் போய் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு, வெண்ணெய் காப்பு, வெற்றிலை காப்பு இதெல்லாம் போட்டு வழிபடுங்க. ஆஞ்சநேய பக்தரா ஜெய் ஆஞ்சநேயா என்று நீங்கள் வேண்டிக் கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது.
இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சுவாமி? 100க்கு 97 மார்க். ரொம்ப சூப்பராக இருக்குது. காரணம் 10 பார்க்குறாரே, அதனால் அருமையாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் வந்து சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார், ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் அவரைங்கிற மாதிரி ஒரு 6 months உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுற பார்க்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். கால புருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும்போது கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால் பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பழிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கூடிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிப்படுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.